ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா, ஷோ தட் தேர் இஸ் நோ பாசிட்டிவ் இன்டீஜர் n ஃபார் விச் ரூட் ஆஃப் n மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஆஃப் n ப்ளஸ் ஒன் இஸ் ரேஷனல். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே நம்ம வந்துட்டு ஸ்டெப் வைஸாக இந்த சம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி ஸ்டெப் ஒன் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பர் அது வந்துட்டு ரேஷனல் நம்ம எடுக்கிறோம். எல்லா சம்லையும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ கன்சிடர் root n minus 1 plus root n plus 1 is rational. Okay, is rational. So rational அப்படின்னா எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, n minus 1 plus root n plus 1 equal to r. ஸோ இதில் rங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். Okay, next let us take this equation as 1. Step 2, taking square on both sides of equation 1. 1ல ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயரிங் பண்ண போகிறோம். ஸ்கொயரிங் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், n minus 1 plus root of n plus 1 the whole square equal to r square. இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, a plus b the whole square equal to இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா. இப்போ a square plus b the whole square ஃபார்முலா என்னென்னா, a square plus b square plus 2ab equal to, ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறனால நம்ம இதுக்கு வந்துட்டு a plus b the whole square ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகுனா, n minus 1 the whole square plus root of n plus 1 the whole square plus 2 into root of n minus 1 into root of n plus 1, okay, equal to r square. ரைட். இப்போ வந்து ரூட்டுக்குள்ளே டபுள் டைம் நீங்கள் இப்போ ரூட்டில் இருக்கிறத நீங்கள் ஸ்கொயரிங் பண்ணிங்க அப்படின்னா ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். ரூட்டை வந்து ஸ்கொயர் பண்ணுறப்போ ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வரும் அப்படின்னா n minus 1. அதே மாதிரி இங்கே இதுக்கு ஸ்கொயர் எடுக்கிறப்போ இந்த ரூட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே n plus 1, ஓகே, ப்ளஸ் 2 இன்ட்டு root of n minus 1 root of n plus 1 equal to r square. இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, a minus b into a plus b. இதில் ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு n இங்கே ஒரு n. ஸோ 2n ப்ளஸ் 2 இன்ட்டு இதை ரெண்டையும் நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா ஈக்குவல் டு r ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம், 2n ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு r ஸ்கொயர். அப்போது 2 இன்ட்டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு r ஸ்கொயர். இந்த 2n இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா மைனஸ் 2n. எகெயின் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டிங்க அப்படின்னா r ஸ்கொயர் மைனஸ் 2n பை 2. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு சிம்பிளிஃபை ஆகிருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த LHS இருக்கு இல்லையா, இந்த LHS அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்குது, இது ஒரு ரேஷனல் நம்பர். ஓகே, ஸ்டெப் 3 வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இட் இஸ் எய்தர் ரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம் ஆர் ஒரு இன்டீஜராகவும் இருக்கலாம். எய்தர் ரேஷனல் நம்பர் ஆர் இன்டீஜர். அதே மாதிரி ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 வந்துட்டு இந்த கண்டிஷன் அப்படின்னா வெறும் n ஸ்கொயர் மைனஸ் 1க்கும் இதே கண்டிஷன் தான். எய்தர் ரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம் ஆர் இன்டீஜராகவும் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்டெப் 4 என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஸ்டெப் 4 என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 பி அண்ட் இன்டீஜர். ஏன்னா நம்ம நோ பாசிட்டிவ் இன்டீஜர் தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஸ்டெப் 4 என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 பி அண்ட் இன்டீஜர். ஒரு இன்டீஜராக நான் எடுக்கிறேன். இன்டீஜருங்கிறது ஒரு கே வேல்யூ, கேங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நோ பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக எடுத்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டெப் 4 என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா n ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர். அப்போது இந்த கே ஸ்கொயர் நான் இங்கிட்டு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். n ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கனால a ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி போடலாம். ஸோ இப்போ நான் n மைனஸ் கே இன்டூ n ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராக்கெட்டோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எப்போ வந்து 1 ஆகும்? இது 1 இன்ட்டு 1 அப்படிங்கிற கேஸில் 1 ஆகும். அதே மாதிரி மைனஸ் 1 இன்ட்டு அதாவது 1 இன்ட்டு 1 ரெண்டு ப்ராக்கெட்டோட வேல்யூ 1 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஆகும். மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ராக்கெட் வேல்யூ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இருக்கப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ வந்து 1 ஆகும். நம்மளுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கேஸ் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1, கேஸ் 1. அதே மாதிரி n மைனஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் 1, n minus k equal to n plus k is equal to minus 1. இது வந்து கேஸ் 2. இதை நான் செக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் n இப்போ கேஸ் 1 சால்வ் பண்ணுவோம். இப்போ நான் கேஸ் 1 சால்வ் பண்ணுறேன். n minus k equal to 1, n plus k equal to 1. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன ஆகும்? இதுவும் கேன்சல் ஆயிரும். 2n equal to 2. அப்போ n is equal to 1ன்னு கிடைக்கும். இப்போ நான் n is equal to 1ன்னு இது ரெண்டில் ஏதாவது ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ n is equal to 1ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 1 மைனஸ் கே ஈக்குவல் டு 1. எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ மைனஸ் கே ஈக்குவல் டு 1 மைனஸ் 1. கேவோட வேல்யூ என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இதே மாதிரி கேஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா n மைனஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் 1, n ப்ளஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இதே மாதிரி இதையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் 2, n is equal to மைனஸ் 1. n is equal to மைனஸ் 1 இந்த ஈக்குவேஷன்லையோ இதுலையோ ரெண்டில் எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கோங்க. n is equal to மைனஸ் 1 மைனஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ மைனஸ் கே இஸ் equal to மைனஸ் 1 ப்ளஸ் 1 இந்த 1 இங்கிட்டு கொண்டு போனேன்னா இப்போ கேவோட வேல்யூ 0. ரெண்டு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ 0 ஆகுது. என்னோட வேல்யூ என்ன ஆகிடுது? 1 இருக்குது. அதே மாதிரி மைனஸ் 1 இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு பாசிபிள் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட் தேர் இஸ் நோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருக்குது. ஒரு கே வேல்யூ வந்துட்டு 0 ஆயிருக்கு. ஓகே கேவோட வேல்யூ நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் 5 என்ன சொல்லுது அப்படின்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது? ஈக்குவேஷன் n மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் n ப்ளஸ் 1. ஸோ இதில் கொண்டு போயிட்டு நான் என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கே கிடையாது, நம்ம கே சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. அதனால் n மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ நான் கேஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கேஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா புட் n is equal to 1. இதில் இந்த ஈக்குவேஷனில் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்ன ஆகும்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 1. அப்போது ரூட் 0 ப்ளஸ் ரூட் 2. நம்மளுக்கு ரூட் 2ங்கிறது ஒரு இரேஷனல் நம்பர். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது அப்படின்னா இரேஷனல் நம்பர்னு வருது. ஓகே நெக்ஸ்ட்டு கேஸ் 2 போடுங்க. கேஸ் 2 போட்டிங்க அப்படின்னா புட் n is equal to மைனஸ் 1. மைனஸ் 1 நம்ம எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அவங்க பாசிட்டிவ் இன்டீஜர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது தேர் இஸ் நோ பாசிட்டிவ் இன்டீஜர்னு தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஸோ கிளாரிட்டிக்காக நம்ம போட்டுட்ருக்கோம். மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் minus 1 plus 1. Where root minus 2, it doesn't exist. It does not exist ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ ஃபைனலி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is no positive integer. இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா there is no positive integer n for which root of n minus 1 plus root of n plus 1 is ரேஷனல். இப்போ நான் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா கேஸ் 1லையும் கேஸ் 2லையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? there is no positive integer n for which கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு இஸ் ரேஷனல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அங்கே எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரும் நம்மளுக்கு இல்லை. ஓகே ஸோ இரேஷனல் தான் நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுது. there is no positive integer n for which கொடுத்துருக்க கண்டிஷன் இஸ் ரேஷனல். ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம்.